அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? எல்லாம் சாப்பிட்டீங்களா? இப்போது நம்ம கதை எப்பயுமே நம்ம சேனலில் போட்டுட்ருப்போம். இப்போது ஐயா வந்திருக்கிறாங்க கதை சொல்கிறதுக்கு. ஒரு கதை ஒன்று, சின்ன கதையாக ஒரு கதை சொல்லுவாங்க, எல்லோரும் கேட்போம். அது இல்லாமல் இப்போ நிறையா பேர் சாமின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இப்போ வீடியோலாம் போட்டுட்ருக்குறாங்க. யார் சாமி யார் சாமி இல்லைன்றது ஒன்றுமே நமக்கு புரியல. நம்ம யாரையும் பற்றி குத்தமும் குறையும் சொல்ல வேண்டிய வேலை இல்லை. நிறையா பேர் இப்போ குறி சொல்கிறாங்க, சரி சொல்கிறேங்கிறாங்க. இப்போ பார்க்க போனீங்கன்னா ஊர் உலகமே ஃபுல்லாக இப்போ சாமி உலகமாக ஆயிடுச்சு. தன்னையே சாமின்னுக்கிறாங்க, கொண்டுக்கிறாங்க. அது என்னான்னு தெரில. யார் சாமி யார் சாமி இல்லைன்னு ஒன்றும் தெரில. ஐயாட்ட சரி அந்த விவரத்தை கேட்போம். ஐயா, உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாதுங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. எல்லாரும் சாமி சாமின்னு இருக்காங்க, அதெல்லாம் என்னன்ற ஒரு தகவலை எங்களுக்கு சொல்லுங்களேன். நானும் அண்மையில் பார்த்தேம்மா, செய்திகளில் பார்த்தேன், பத்திரிகைகளில் பார்த்தேன், ஊடகங்களில் பார்த்தேன், அதே போல் யூடியூப் சேனல்லையும் பார்த்தேன். நிறைய பேர் தன்னையே கடவுள்லாம் சொல்லிக்கிட்டு திரியிறாங்க. இந்த கலியுகத்தில் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் தோன்றுவாங்கன்றது முன்னாடியே கலியுகத்தில் இதெல்லாம் நடக்கும்னு ஈஸ்வரனே சொல்லியிருக்கிறாரு. சிவபுராணத்திலலாம் சொல்லியிருக்கிறாரு. கலியுகம் களி முத்துச்சுன்னா அநீதிகள் அக்கிரமங்கள்லாம் அதிகமாகுன்னு, அதனுடைய வெளிப்பாடாக கூட இருக்கலாம். எல்லாம் தன்னையே கூட கடவுள்னு சொல்லிக்கிறாங்க, துறவின்னு சொல்லிக்கிறாங்க, சாமியார்னு சொல்லிக்கிறாங்க, ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறாங்க. ருத்ராட்ச மாலையை போட்டுக்கிறாங்க, காவி உடையை அமைச்சிக்கிறாங்க. சில பேர் பட்டு புடவையும் நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நான் யதார்த்தமாக எல்லாத்தையுமே போட்டுட்டு இருப்பேன், ஆனால் நான் தான் சாமி நான் தான் கடவுள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைம்மா. துறவின்றவங்க யார், ஆன்மீகவாதின்றவங்க யார், சாமியார்ன்றவங்க யாருன்னு பட்டினத்தடிகளார் அப்பயே பாடிட்டு போயிட்டாருமா. அந்த இதை சொல்கிறேன் கேளுங்க. பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று நன்மங்கையரை தாய் போல் கருதி தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவர்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு தடவை சொல்கிறோமா? பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரிபோல் உழன்று நன்மங்கையரை தாய் போல் கருதி தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவர் இவர்தான் துறவி என்று பட்டினத்தடிகளார் அன்னைக்கே பாடிட்டு போயிட்டார்மா. அவர் சொல்கிறது இதுதான். பேயை போல் திரிவாங்க, அவங்களுக்கு இடம் இங்கே தான் நிரந்தரம்லாம் கிடையாது. பேய் போல் திரிவாங்க, பிணம் போல் கிடப்பாங்க. எங்கே சாப்பிட்றாங்களோ அவங்க தூங்கிடுவாங்க. காடு மேடு அது சுத்தமான இடம் அசுத்தமான இடம்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க அங்கே தூங்கிடுவாங்க. பிணம் போல் கிடப்பாங்க. உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னா கூட தெரியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி பிச்சை எடுப்பாங்க, இல்லை பிச்சை அவங்கள தேடி போய் கொடுக்குறவங்க சாப்பாட்டை சாப்பிடுவாங்க. நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று. திடீர்னு ஏதோ யோசனை வரும் அவங்களுக்கு, ஞானம் பிறந்த மாதிரி. அவங்க இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சின்னு இருப்பாங்க. அதே போல் நரி போல் உழன்று நன்மங்கையரை தாய் போல் கருதி, நல்ல லேடி பெண்களை பார்த்தா அவங்க தாய் போல் கருதி வணங்குவாங்க. அதே மாதிரி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி, தமர்னா இந்த புல் சின்ன சின்ன செடிகள்னு சொல்கிறாங்க. அதுபோல் தமர் போல் கீழே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கக்கூடிய அளவுக்கு தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி, தன்னை தாழ்த்தி கொள்கிறவர்கள் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பர் கண்டீர். ஒரு குழந்தை போல் இருப்பாங்க, எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க ஞானத்தில் உச்சக்கட்டத்தில் அனைத்து விவரங்களும் தெரியும். நடக்க போகிறது, நடந்து கொண்டிருப்பது எல்லாம் முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள். அவங்களாம் ஞானிகள், அவங்களாம் உண்மையான துறவிகள். ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி குழந்தை போல் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கள்ளங்கபடமே இருக்காது. செய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவர். உண்மையான ஞானத்தை தெளிந்து பெற்றவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. இவர்கள்தான் துறவி, இவர்கள்தான் ஆன்மீகவாதி, இவர்கள்தான் சாமியார், ஆன்மீக தொண்டர்கள், இறை தொண்டர்கள்னு சொல்லி பட்டினத்தடிகளார் அன்னைக்கே சொல்லிட்டாருமா. இதுக்கெல்லாம் இந்த உதாரணத்துக்கெல்லாம் இப்போ இருக்கிற போலி சாமியார்கள்லாம் சுத்தமாக கால் தூசி கூட வரமாட்டாங்கன்றது இந்த பாட்டிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது அனைவரும் புரிஞ்சிக்கணும். மக்கள் ஏமாறாமல் அவங்கக்கிட்ட பணத்தையோ பொருளையோ சொத்தையோ நகையோ கொடுத்து ஏமாறாமல் விழிப்பாக இருங்கன்றதுக்காக இந்த ஒரு தலைப்பை நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொன்னீங்க. இது நல்ல ஒரு விஷயமா. நன்றி. அருமையாக பேசுனீங்க ஐயா. நல்லா
எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி எல்லாம் அருமையாக பேசுனீங்கய்யா, நன்றியா. வந்து எல்லாரும் புரிஞ்சிங்க, சாமின்றது கோவிலில் இருக்கிறது தான். மற்றபடி நானே சாமின்றதெல்லாம் சாமி கிடையாது. நீங்களும் பார்த்து எப்படி நடக்கணுமோ நடங்க. ஹாய்.